காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு vlog பார்க்கலாம். ஸோ சனிக்கிழமையிலேருந்து அதாவது இந்த மழை வந்து அதிகமாச்சு பார்த்தீங்களா? இந்த சைக்ளோன்லாம் சொன்னாங்க. உண்மையிலே அன்னைக்கு சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எதிர்பார்க்காம விஷயம். காலையில் எழுந்தவுடனே பார்த்திங்கன்னா செம்ம மழை. நேற்று நைட்லேருந்து மழை இருந்துச்சு. இருந்தாலும் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா மழை விடலை. இதில் வந்து கரண்ட்டு போயிடுச்சு. காலையில் எதுவுமே வந்து ஒர்க் வந்து ஆகலை, பெண்டிங் ஆகிடுச்சு. ஸோ தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, ஃபோன் சார்ஜ் போட மறந்துட்டேன். அன்றைக்கி தான் முக்கியமாக ஃபோன் சார்ஜே போட மறந்துட்டேன். ஸோ அதெல்லாம் சனிக்கிழமை நடந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே வந்து என்னால் வந்து வீடியோஸ் எடுக்க முடியல. இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து அதை வந்து ஷார்ட்ஸாக போட்டேன், சார்ஜ் இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் மேலே வந்து கரண்ட் வந்துருச்சு. எங்கள் இடத்துல கரண்ட் வந்துருச்சு. ஆனால் சுற்றி இருக்கிற மற்ற இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தான் வந்துச்சுன்னு சொன்னாங்க. உண்மையிலே அந்த டைம் வந்து நான் இருக்கிற இடம் வந்து நான் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன். ஏன்னா குழந்தைய வச்சுட்டு கரண்ட் இல்லாமல் இருக்குது ரொம்ப கஷ்டம். தண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல. எனக்கு அன்றைக்கி சமைக்க முடியல. ஏன்னா அந்தளவுக்கு குளிர் இருட்டாக இருந்துச்சு. அந்த டைம் வந்து நாங்கள் வந்து இருக்கிறத வச்சு ஏதோ மேனேஜ் பண்ணி சாப்பிட்டுட்டோம். உண்மையிலே அந்த நாள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா போன சைக்ளோன் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் வந்து ஏதோ புயல் வந்து ஒரு 2-3 நாள் கிட்ட தண்ணி இல்லாமல் கரண்ட் இல்லாமல் இருந்தோம். ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்படல. ஏன்னா வந்து ஒரு 2 நாள் பெஞ்சிச்சு. அதோடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெயில் அடிச்சிச்சு. அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே வந்து இந்த விலாகை வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடித்து துணியெல்லாம் கொஞ்சம் காய வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. இன்னும் நிறைய இடங்கள்ல இன்னும் மழை வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்சிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. திருவண்ணாமலையில் வந்து அந்த மண் சரிவு வந்து பார்த்திங்கன்னா நடந்தபோது நான் அந்த ரீல்ஸ்லாம் பார்த்தேன், நியூஸும் பார்த்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதில் நிறைய பேர் இறந்துட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்குது அப்படின்னு. அந்த வயநாடு இன்சிடெண்ட் மாதிரியே ஆகிடக்கூடாது கடவுளே அப்படின்னு தான் நான் வேண்டிக்கிட்டேன். நீங்களும் வேண்டிக்கோங்க, அந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஏன்னா நம்மளாலாம் அதை தாங்க முடியாது. பேக் டு ரொட்டீன் வந்து பேசலாம். இதை பற்றி பேசினா இன்னும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ பேக் டு ரொட்டீன் பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டேயில் வந்து சாட்டர்டே அந்த புயல் மாதிரி இருந்துச்சு. அதில் கிளிப்பிங்ஸ்லாம் ஷார்ட்ஸில் போட்டுவிட்டேன். இது சண்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடணும். ஒரே மாதிரி பார்க்க எனக்கு போரிங்காக இருந்துச்சு. என்னால் முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா நான் கிச்சன் கவுண்டர் டாப் மட்டும் நான் இப்போ மாற்றிருக்கேன். இதெல்லாம் எதுவுமே நான் மாற்றலை. நம்ம வந்து அடுத்த வருஷம் வந்து புது இடத்துக்கு போகலாமா அப்படின்னு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். 1 BHKலேருந்து முடிஞ்ச அளவுக்கு 2 BHK மாறணும். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 BHK இருந்தால் வர கெஸ்ட், அதாவது எங்கள் அம்மா யாருன்னா வந்தாங்கன்னா தங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ ரொம்ப வந்து இடுக்கமாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் சின்ன இடமா இருக்கிறதுனால, ஏன்னா நாங்கள் வளர்ந்ததுலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல வளர்ந்துட்டு இப்போ எதோ குருவி கூட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். 2 BHK வந்து கம்மி இடத்துல இருக்கிற மாதிரி தான் நாங்களும் தேடிட்டு இருக்கோம். அது நாங்கள் கண்டிப்பாக வந்து நான் அடுத்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எனக்கு வந்து 2 BHK போகிறதோட நான் ஒரு இடம் வாங்கணும், அது ஆசை. நான் ஒரு கணவன் சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டேன், ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு. ஸோ அடுத்த வருஷம் கோல் பார்த்திங்கன்னா வந்து வேறு எதனா வீடுக்கு புதுசாக போய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடம் வாங்கணும். கொஞ்சம் நிறைய சேவிங்ஸ்லாம் பண்ணணும். அதெல்லாம் கண்டிப்பாக நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய கோல்ஸ் வச்சுருக்கோம். டிசம்பர் மாதம் வந்து முடியட்டும். நான் ஜனவரிக்கு அப்புறம் நாங்கள் என்னென்ன பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம். எனக்கு ஒரு ஆசை, இது ஒரே வீட்டில் இருக்கிறதோட இன்னும் கொஞ்சம் எதனா புதுசாக ஒரு வீட்டுக்கு போயிட்டு அதை வந்து அழகாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதனால தான் இப்போ வந்து எதுவுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணலை. ஏன்னா வந்து இந்த ஒரு மாதம் தான் இருக்கும். அடுத்த மாதம் எப்படி இருக்கோ, எங்கன்னா போகுமா என்னன்னு தெரியாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதனா ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதனா ஒட்ட போய் நம்ம வந்து அடுத்த செலவு வந்து வச்சிடக்கூடாது. இப்போ நான் வீடு காலி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த பெயிண்ட் செலவு, அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் நான் ரிமூவ் பண்ணி ஆகணும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்து வரவங்களுக்கு வந்து என்னடா இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லக்கூடாது. அதனால் வந்து இப்போதைக்கு எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். நான் கிச்சன் வந்து கவுண்டர் டாப் வந்து அந்த சைடு இருக்கிறது, அதாவது அந்த அடுப்பு சைடு இருக்கிறது மட்டும் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதை தான் இந்த வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். இப்போ வந்து இந்த சைடு ஷெல்ஃபெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நானும் சரி இப்போ க்ளீன் பண்ணலாம், அப்போ க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடச்சதுனால சண்டே வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து ஏன் டைம் கிடச்சிதுன்னா ஹஸ்பண்ட் வந்து ஐயப்ப மாலை போட்டிருக்கிறதுனால நான்வெஜ் செய்யலை. ஸோ அதனால் எனக்கு டைம் நிறையவே இருந்துச்சு. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த நான்வெஜ் செய்யறதுக்கே சண்டே எனக்கு போயிடும். சண்டே வந்து எல்லாருக்கும் ரெஸ்ட்டுன்னு வாங்க, ஆனால் சத்தியமாக லேடிஸ்க்கு கிடையாது. ஏன்னா சண்டே தான் பார்த்திங்கன்னா ஃபுல் டே ஒர்க்கு. அந்த நான்வெஜ் காலையில் வந்து அந்த இட்லி சிக்கன் குழம்பு செய்வோமா, மத்தியானத்துக்கு ஃபிஷ்ஷு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதெல்லாம் செஞ்ச சாமான் வேறு இருக்கும்.
அதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த ஸ்மெல்லு போகிற வைக்கிறதுக்குள்ள நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். ஸோ சண்டே வந்து எங்களுக்கு எப்போவுமே ரெஸ்ட் இல்லை. எனக்கு வந்து சாட்டர்டே மட்டும் ரெஸ்ட் எப்படின்னா ட்ரை பண்ணி எடுத்துருவேன். சண்டே மட்டும் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கும். அதேமாதிரி மண்டே வந்து ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் இருக்கும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே தான் க்ளீனிங் எப்போவுமே வச்சுப்பேன். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே வந்து எங்களுக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஓடுறதுக்கே கரெக்டாக இருக்கும். பாப்பா ஸ்கூலுக்கு, பாப்பாக்கு தெரப்பிக்கு, அதுக்கப்புறம் வீட்டு வேலை முடிக்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பிஸ்னஸ் பார்த்துப்பேன். பிஸ்னஸ்ன்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வந்துச்சு. நான் வியர் பண்ணிக்கிட்டுறது பார்த்திங்கன்னா நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்க ட்ரெஸ் தான். எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சாம்பிள் எடுத்துப்பேன். ஏன்னா நிறைய பேர் கேட்குற கொஷின், அக்கா பிரிண்ட் போயிடுமா அக்கா, ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டடாக போயிடுமா அப்படின்லாம் கேட்பாங்க. நல்லா இருக்குமா குவாலிட்டி, சீக்கிரமாக வந்து வெளுத்து போயிடுமா அப்படின்னு சொல்லி. இது வந்து 5 டைம் 6 டைம் வாஷ் பண்ணிட்டேன். இதை நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது நான் தான் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் வந்து என்னோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன சைஸோ அது வந்து நான் ஒரு சாம்பிள் எடுத்து வச்சுட்டு அதை போட்டு பார்த்துட்டு நிறைய வாஷுக்கு அப்புறம் அது நல்லா இருந்தால் அதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போ நான் வியர் பண்ணிக்கிட்டுறது பார்த்திங்கன்னா 5 டைம் மேலே வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ என்னோடய அஞ்சலி குர்த்தி கலெக்ஷனில் இந்த மாதிரி டெய்லி வியர் டாப்ஸ் வந்து எஸ்லேருந்து 5XL வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வெறும் இப்போது ஆஃபர் ப்ரைஸாக இந்த டிசம்பர் மந்தில் 250 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் டெய்லி யூஸுக்கு இந்த மாதிரி நான் போட்டிருக்க மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போதைக்கு எஸ் சைஸ் இருக்கிறவங்க யாருன்னா இருந்தால் தயவுசெய்து வாங்க. பை ஒன் கெட் ஒன்னாகவே கொடுத்துட்றேன். உங்களுக்கு எஸ் சைஸு 150 ரூபாய்க்கு கூட கொடுத்துட்றேன். எனக்கு எஸ் சைஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் சேல்ஸ் ஆகாமல் இருக்குது. எஸ் சைஸ் ரொம்ப ரேர் சைஸாக என்னன்னு தெரியல. எஸ் சைஸ் இருக்கவங்க தயவுசெய்து வாங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கினா இன்னொரு ட்ரெஸ்ஸு நான் ஃப்ரீயாக கூட கொடுத்துட்றேன். வெறும் 150 ரூபாய்க்கு கூட ஒரு ட்ரெஸ் கொடுத்துட்றேன். எனக்கு அந்த எஸ் விற்றா போதும். அதேமாதிரி எக்ஸல் கூட நான் 150 ரூபாய்க்கு தந்துடுறேன். மீதி இருக்கிற சைஸஸ் மட்டும் 250 ரூபாய்க்கு உங்களுக்கு தரேன். ஸோ ரொம்ப கம்மியான விலையில் கொடுக்குறாங்க, ரொம்ப குவாலிட்டி நல்லா இல்லாமல் போயிடாதுன்னு நினைக்காதீங்க. நிஜமாக நான் வியர் பண்ணிகிட்டு இருக்க ட்ரெஸ்ஸு 5 வாஷ்க்கு அப்புறம் நான் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுக்குறேன். அதே போல் வந்து XXL 3XL வந்து 4XL வரைக்கும் பார்த்தீங்கன்னா அம்ப்ரெல்லா இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 350 ரூபாய்க்கு தரேன். யாருக்கா வேணால் கண்டிப்பாக சொல்லுங்கள். மத்தியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் அந்த மேகி செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ராமாலாம் பார்ப்பேன். ஸோ எனக்கு ட்ராமா ரொம்ப பிடிக்கும். நான் ட்ராமா, சைனீஸு, அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் எல்லாமே பார்ப்பேன். ஸோ எல்லா லாங்குவேஜ்லேயும் சப்டைட்டில் இருந்தால் பார்த்துருவேன். எனக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியுனால கொரியன் சீரீஸாக இருக்கட்டும், ஜாப்பனீஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் சப்டைட்டில் வச்சு நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துருவேன். நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எனக்காகவே என் ஹஸ்பண்ட் ஓப்பன் பண்ணார். ஏன்னா அந்தளவுக்கு நான் பைத்தியம் அதில். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வர ரொம்ப வந்து பிடிச்சது வந்து த மாஸ்டர்ஸ் அண்ட் இப்போ பார்த்துட்டு இருந்தேன்ல அதில் 2 பேர் வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் பேய் காமெடி நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் நெட்ஃப்ளிக்ஸில். மத்தியானத்தில் ஏன் மேகி செஞ்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது மத்தியான டைம் தான். காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற வழியில் எனக்கும் பாப்பாவுக்கும் கொஞ்சம் சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்காரன் வந்து ஸ்பீட் பிரேக்கரில் ஏறும்போது அவனால் ஏற முடியாமல் பின்னாடி வந்துட்டான். அதில் என் வண்டி பின்னாடி இருந்ததில் நான் வந்து கீழே விழுந்து என்னோட கை வந்து அடிபட்டுடுச்சு. என்னால் சமைக்க முடியல. ஸோ அதுக்காக மேகி செஞ்சு சிம்பிளாக பாப்பாவுக்கு கொடுத்துட்டு ஈவினிங் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொத்தமல்லி செடி வந்து விதை போட்டு வச்சுருந்தேன். அது நல்லா வளர்ந்துச்சு. அதே மாதிரி பச்சை மிளகா, இந்த மாதிரி செம்பருத்தி செடிலாம் வச்சு அதெல்லாம் நல்லா வளர்ந்துச்சு. இந்த மழை காலத்தில் ட்ரைவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஏன்னா வந்து வெயிட் அதிகமாக இருக்குது. வண்டியும் ஒரு பக்கம் பாப்பாவையும் முன்னாடி வச்சுட்டு ஹேண்டில் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ என்ன மாதிரி லேடிஸ் வந்து யாருன்னா வண்டி ஓட்டுறீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மழை காலத்தில். அடுத்ததான் வந்து ஆப்கானி பன்னீர் வந்து செய்யலான்னு சொல்லி நான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பன்னீர் வந்து தேவையான அளவு கட் பண்ணி வச்சுட்டு அதில் மிளகு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் போட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வந்து பிசைஞ்சிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடணும். அது அப்போ தான் அந்த காரம்லாம் வந்து உரைக்கும். தேவைப்பட்டால் உப்பு கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடாய் வந்து கொஞ்சம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்து ஷாலோ ஃப்ரை, அதாவது கொஞ்சம் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் அப்படியே கூட பண்ணலாம், இல்லை வந்து குழம்பு தாளிக்கும் போது கூட பண்ணலாம். அது உங்களோட விருப்பம். கடாய் எடுத்துக்கோங்க. அதே எண்ணெய் அந்த பன்னீர் ஃப்ரை பண்ண எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா சோம்பு, பட்டை, லவங்கலாம் போட்டு வெங்காயம், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் நான் காரத்துக்கு எனக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேஷ்யூ இருந்தால் போடுங்க, இல்லைனா நோ இஷ்யூ. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து முழுசாக போடுறதா இருந்தாலும் போடுங்க, இல்லை அரைச்சி போடுறதா இருந்தாலும் உங்கள் ஆப்ஷன். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து வேக வச்சிட்ட பிறகு நம்ம வந்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு
மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன், அதாவது ஒரு கப் அளவு தயிர், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா இந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு, மிளகு வேணும்னா ஆப்ஷன் உங்களுக்கு வேணால் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு மறுபடியும் கடாயில் எண்ணெய் ஊற்றி பேஸ்ட்டை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பன்னீர் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டிங்கன்னா ஆஃப்கானி பன்னீர் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.